தமிழ் பேசும் அனைத்து நலவுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் டெக் செய்திகளை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ல இந்த சாட் ஜிபிடியோட கோ சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கார்டு டீடைல்ஸ் ரிமூவ் பண்ண உடனே சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி ஏர்டெல் பர்ப்ளசிட்டி ப்ரோவோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் நீங்க கார்டு டீடைல்ஸை புதுசா ஆட் பண்ணணும்னு யூசர்ஸ்க்குலாம் மெயில் வந்திருக்கு. நம்ம டீம் கூட ஒரு சிலருக்கு வந்திருக்கு. ஒருவேளை நீங்க இதை ஆட் பண்ணாம விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சைக்கிள்ல இருந்து ஃப்ரீ டைல் கண்டினியூ ஆகாது அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெயில் உங்களுக்கு வந்திருக்கான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஃபைனலி உங்களால உங்களோட ஜிமெயில் அட்ரஸே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். முன்னலாம் ஏதாவது புது அட்ரஸ் வேணும்னா போயிட்டு ஃபோன் நம்பரை போட்டு புதுசா ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணணும். இப்ப ஆல்ரெடி இருக்கிற ஐடிய அலையஸா வச்சுட்டு நீங்க புது ஐடியா யூஸ் பண்ணிக்க முடியும். இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான், அதுவும் மேக்ஸிமம் 3 டைம் தான் மாத்த முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி அலையஸ் வச்சு யூஸ் பண்ணுவீங்களா? அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 18 சீரிஸ்ல ஒரு பெரிய லீக் வந்திருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் கேமரா அதையே வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அவங்களோட கேமரா செட்டப் மாத்த போறாங்களாம். அதுவும் சாம்சங்கோட நியூ ஸ்டேக்டு சென்சார். இது ஆல்ரெடி அவங்க டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் யூனிட்லயே ப்ரொடக்ஷன் பண்ண போல சொல்றாங்க. ஸோ இப்பயாச்சும் பார்க்கலாம் ஏதாவது கேமரால அப்டேட் புதுசா வருதான்ட்டு. அண்ட் இது ஒரு 3 லேயர் ஸ்டாக்டு சென்சாரா, ஹையர் பிக்சல் டென்சிட்டி அண்ட் பெட்டர் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வரும்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்த்தோம். இதோட இந்த ஐஃபோன் ஃபோல்டு சீரிஸ் இருக்கு இல்லைங்களா? இதுவும் வரப்போது நாமளும் நிறைய நியூஸ்ல பேசிட்டோம். இப்போ ஏதோ இந்த கேட் ரெண்டர்ஸ் டிசைன்ஸ்லாம் லீக் ஆயிடுதான். இந்த டிசைனை பார்க்கும்போது அப்படியே தான் தெரியுது பிக்சலா. ஸோ ப்ரைஸ் எல்லாம் எப்படி வரும்னு தெரியல. அதுலயும் இதுல லிக்விட் மெட்டல் இன்ஜஸ்லாம் யூஸ் பண்றாங்களாம். க்ரீஸே தெரியாத அளவுக்கு வரட்டும். அவன் இல்லை வந்த அப்புறம் பார்க்கலாம். அடுத்ததா கூகுள் இந்தியாவில் அவங்களோட எமர்ஜென்சி லொகேஷன் சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா என்னடா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி நம்பர்லாம் இருக்கு இல்லையா, 112 மாதிரியான நம்பர், இதுக்கு கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜிபிஎஸ், வைஃபை அண்ட் செல்லுலார் நெட்வொர்க்கை ட்ரிகர் ஆகிட்டு உங்களோட எக்ஸாக்ட் லொகேஷனை சப்போர்ட் டீமுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். இது மூலிமா உங்களுக்கு துரிதமாக உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது இப்போதைக்கு லீக்காக மட்டும்தான் இருக்கு, வந்தா பார்த்துக்கலாம். Honor 10,000 mAh பேட்டரி இருக்கிற ஒரு ஃபோனை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வின் ஆர்த்தி அப்படின்ற பேரில் லான்ச் ஆயிருக்குது. இதில் ஸ்னாப்டிராகன் 8 எலைட் Gen 5 யூஸ் பண்ணுறாங்களாம். பெரிய பேட்டரி, பவர்ஃபுல் ப்ராசஸர், நல்ல காம்பினேஷனாக தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வருமானது தெரியல. ஹானர் பிராண்டிங்கில் இருக்கிறதுனால எதிர்பார்க்கலாமான்றதும் தெரியல. வந்தால் நல்லா இருக்கும். அடுத்தது அந்த 3G யூசர்ஸ்க்குலாம் வருத்தமான ஒரு நியூஸ். ஃபர்ஸ்ட் 3G யூசர்ஸ்லாம் இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா பிஎஸ்என்எல் அவங்களோட 3G சர்வீஸை டோட்டலாக ஷட் டவுன் பண்ண போகிறாங்களாம். ஒன்லி நாங்கள் 4Gல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல சர்வீஸை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு 4Gயே வரல. இப்போ தான் கிருஷ்ணகிரி டவுனில் வந்திருக்குது. இங்கே தான் அவ்வளோ தூரம் போனால் கிடைக்கிறதில்ல. அது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்கப்பா. அடுத்ததா விஐ அண்ட் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குடானா டைரக்ட் டு ஸ்மார்ட் போன் இன்டர்நெட். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்லிங்க் மாதிரி டைரக்டா சேட்டலைட்ல இருந்து இன்டர்நெட் கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி இதுல டைரக்டா ஸ்மார்ட் போனுக்கு எந்த ரிசீவரும் எக்ஸ்ட்ரா தேவையில்ல. அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான். இதுக்காக தான் ப்ளூ பேர்ட் பிளாக் 2 அப்படின்ற ஒரு ஹெவி பேலோட் இருக்கிற சேட்டலைட்டை வந்து இஸ்ரோ மூலியமா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது மூலியமா நெட்வொர்க் ஆக்சஸ் இல்லாத ஏரியாவுக்கும் நெட்வொர்க்கை கொண்டு போய் சேர்த்த முடியுன்றாங்க. ஹோப்ஃபுல்லி நடந்தா சந்தோஷம் தான். Xiaomi 17 Ultra அஃபிஷியலி 25th டிசம்பர் சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நம்ம கேமரா லென்ஸ்லாம் திருப்பி ஜூம் பண்ணி ரிங்கு அதே மாதிரி இதுலையும் கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ இந்த ஃபோன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதுவும் 1 சென்சர் 2 சென்சர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. சூப்பர் டெக்னிக்ஸ் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி வீடியோ கொண்டு வரேன். போன டெக் நியூஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஏஐ ப்ரோசஸ் காமெட் அண்ட் அட்லஸ் மாதிரியான ப்ரோசஸ் மலிஷியஸ் கோடை வச்சு ஹேக்கர்ஸ் ஈஸியாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஏஐ அவங்களோட சிமுலேஷன் மூலிமா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மலிஷியஸ் கோட்லேருந்து என்னதான் ப்ரௌசர்ஸில் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாலுமே மலிஷியஸ் கோடை ஏஐ ரீட் பண்ணுறதை தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏஐ ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுறதா சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். பர்சனல் டேட்டாஸை எதுவுமே ஷேர் பண்ண வேண்டாம். அடுத்ததாக ஏஐ நியூஸ் என்னன்னா, டக்டக்கோவும் ஓப்பன் ஏஐயும் பார்ட்னர்ஷிப் பண்ணி டட் ஏஐல இமேஜ் ஜென்ரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நாம கொடுக்குற ப்ராம்ப்டோ இல்லை ஜென்ரேட் ஆகிற இமேஜோ ஓப்பன் ஏஐயால யூஸ் பண்ண முடியாது. அதாவது அவங்களோட ஏஐ ட்ரைன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே முழுக்க அந்த ப்ரௌசருக்குள்ளேயே தான் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு எந்த ஒரு யூசர் ஐடியும் தேவையில்லை. ஒருவேளை ப்ரௌசருக்கு யூசர் ஐடி இருந்தாலும் அது ஓப்பன் ஏஐக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த டக்டக்கோ ப்ரௌசர்லாம் யூஸ் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்ததா அடேங்கப்பா நியூஸ், ஐடியப்பா நியூஸ் எல்லாமே இதே வச்சுக்கோங்க. சிஇஆர்டி இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்க வாட்ஸ்அப்லாம் கோஸ்ட் பேரிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன ப்ரோ புதுசான்னு கேட்குறீங்களா? இதை பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பர்லேருந்து ஒரு லிங்க் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களோட வாட்ஸ்அப் மொத்தமாக லிங்க் டிவைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மூலிமா உங்கள் நம்பர்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மெசேஜ் போகும். இதுதான் கோஸ்ட் பேரிங். ஸோ அதனால் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் லிங்கை கிளிக் பண்ணாதீங்க.
இந்த வார டெக் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் வீடியோல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அதை பத்தி உங்க கமெண்ட்டை சொல்லுங்க.